வணக்கம் மக்களே! வீக்கெண்ட சிறப்பா முடிச்சுட்டு, நாளைய மார்க்கெட் ஓப்பனிங்க்காக காத்திருக்கக்கூடிய ஒருத்தங்கள்ல நானும் ஒருத்தனா இருக்கேன். ஸோ, பல நிறுவனங்களோட ரிசல்ட் தான் இந்த காத்திருப்புக்கு முக்கியமான ஒரு காரணமா நான் பார்க்குறேன். ஸோ, டிமார்ட்டோட ரிசல்ட் நம்ம பார்த்திருந்தோம். டிசிஎஸோட ரிசல்ட் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ, இன்னும் லைனா பார்த்தீங்கன்னா, பல நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வந்த வண்ணமே இருக்க போகுது. ஸோ, இதில எவன் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிய குடுப்பான் அப்படிங்கிறதே நமக்கு சுத்தமா வந்து தெரியாது. ஆனா, நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். கையில கொஞ்சம் லிக்விடா நம்ம பணத்த ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ரெடியா தான் வந்து இருக்கேன். மேபி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, ஏன்னா கண்டிப்பா ரிசல்ட்ல ஏதாச்சும் ஒரு சான்ஸ் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உருவாச்சுன்னா, டக்குனு அந்த சான்ஸ பிடிப்பதற்கு ரொம்ப வந்து ஈகரா வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாய்ப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரிசல்ட்ட பேஸ் பண்ணி வாலடைல் மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில வாரோட இம்பாக்ட் மேபி நம்ம மார்க்கெட்ல எப்பவாச்சும் ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய ஒரு இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. ஸோ கரெக்ட்டா இந்த வாரம் ஆரம்பிச்ச ஒரு நாள் மட்டும் பெரிய அளவுக்கான ஒரு பிரஷர் நம்ம மார்க்கெட்ல பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஏற்றத்த குடுத்து தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்கள்லயும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வருவதற்கான வாய்ப்பு இல்லங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அது போக எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மார்க்கெட்ல நெட்டா பாசிட்டிவ்ல இருக்காங்க. இந்த ஜூலை மாசத்துல மட்டும் 15,000 கோடி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல நெட்டா பணத்த போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவா வந்திருக்காங்க. ஸோ இப்போ எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோ அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா, போன மாசம் ஜூன்ல பார்க்கும்போது 49,000 கோடி கிட்ட இருந்திருக்கு. மே மாசத்துல பார்க்கும்போது 33,000 கோடி கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முந்தைய ஏப்ரல் மாதத்துல பார்க்கும்போது 60,000 கோடி மார்ச்ல ஹெவி செல் ஆஃப். ஏன்னா மார்ச்ல தான் போர் கொஞ்சம் உக்கிரமா இருந்தது. 1,17,000 கோடி அளவுக்கான செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் இருந்திருக்கு. ஸோ இப்போ இது இத்தன மாதம், அதாவது ஒரு 4 மாதத்துக்கு பிறகு இப்போ எஃப்ஐஎஸ் திரும்ப நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவா வந்திருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. ஆனா இந்த சூழ்நிலையில பெரும்பாலும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் எங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ பெரும்பாலும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் எடுத்து பார்த்தா, ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் பக்கம் தான் பெருசா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஆம்ஃபி குடுத்த டேட்டா மூலியமா நமக்கு கிளியர் கட்டா வந்து தெரிய வருது. ஸோ மிட் கேப்ல அதிகப்படியான முதலீடு வந்திருக்கிறதாவும், ஸ்மால் கேப்ல பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஸோ ஃப்ளெக்ஸி கேப் இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப்க்கு கீழ இருக்கு. ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாப்புலரா இருந்தது. ஆனா கடந்த 2 வருடம் ஃப்ளெக்ஸி கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா இல்ல. இப்போ ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க எங்கேயுமே வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா கேட்கறதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன்னா யாரும் இப்போ இதன் பின்னாடி தொரத்திட்டு ஓடுறதில்ல. காரணம், இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்ச ஒரு காரணத்தினால, இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து விலகி அடுத்து நம்ம வேகமான ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்ட்டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பக்கம் ரொம்ப வந்து அவசர அவசரமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த ஒரு பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையில கண்டுகொள்ளாத ஒரு இடம் இருக்கு. அதுதான் லார்ஜ் கேப் ஃபண்ட். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட பெரும்பாலும் யாருமே வந்து விரும்புறதில்ல. ஸோ யாரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, யாரும் விரும்புறதில்ல. ஸோ கொஞ்சம் பேர் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் பக்கம் இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒரு அட்ராக்டிவான ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ல நான் சிப்பும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபண்ட், அந்த ஃபண்ட் அப்படின்னு இல்லாம, ஸோ எந்த ஃபண்ட் உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அந்த ஃபண்ட் பக்கம் போறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட யாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருக்காங்க. மேபி அந்த ஃபண்ட் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஎஸ் உள்ள வந்தாங்கன்னா, இந்த லார்ஜ் கேப் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல. ஸோ இன்னுமே வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இல்லாம இருக்கு. ஸோ அந்த இடத்துல எவ்வளோதான் வந்து ஏத்த முடியும்னு தெரியல. பட் ஏறுது. ஸோ வேகமான ஒரு ஏற்றம். மார்க்கெட் கொஞ்சம் அப்பாடா! அப்படின்ட்டு கொஞ்சம் நிமிர்ந்து நின்னுதுன்னா, ஸோ இது துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கு. பட் இந்த ஓட்டம் எத்தன நாட்களுக்கு இருக்கும்? ஸோ என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. ஸோ நம்ம சிப் பண்ணிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில பொத்துன்னு விழுந்து போட்டு அப்படியே படுத்துருச்சுன்னா, கண்டிப்பா பெரிய அளவுக்கு நம்ம மன கஷ்டம் அடைவது உறுதி அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணமா வந்து இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க ஃபண்ட பார்த்து ரிவ்யூ பண்ணி பொறுமையா ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. ஸோ எது அட்ராக்டிவா இருக்கோ அதன் பின்னாடி போறது தான் சிறந்த ஐடியாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட். இந்த குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா,
குறிப்பா இந்த ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸோ இந்த குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல பார்க்கும்போது, மேக்ஸிமம் ஒரு 60% கிட்ட, ஒரு 60, 65% கிட்ட ஸ்மால் கேப் தான் வந்து இருக்கணும். ஸோ இதில சில லார்ஜ் கேப்பும் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரிலையன்ஸ்ல இருந்து இவங்க இப்போ எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஸோ இன்னும் சில ஃபண்ட்ஸ்ல இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டுங்கிறேன், சில பங்குகள்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதில ஒரு முக்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் பேங்கா இருக்கு. ஸோ ஆர்பிஎல் பேங்க்ல பெரிய அளவுக்கான முதலீட குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. ஸோ அது போக இன்னும் பல நிறுவனங்கள்ல இறக்கியிருக்காங்க. ஸோ எதுவுமே பார்க்கும்போது அட்ராக்டிவான மதிப்பீடுல இல்ல. இருந்தாலும் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, தைரியமான ஒரு முதலீட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமைஸ் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குவான்ட்டோட முக்கிய ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இவங்களும் தொடர்ந்து இயங்கிட்டே வராங்க. ரிலையன்ஸ் எல்லாம் என்ன ரிட்டர்ன குடுத்துருக்கு? ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. ஸோ ஆனா நம்ம வந்து இப்படி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து சரி இவனும் பண்ணலைல, நம்மளும் பண்ணாம இருக்கோம். கரெக்ட்டான முடிவு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா என்னைக்குனாலும் ஸோ திடீர்னு வந்து ரிலையன்ஸ்ல ஒரு மொமெண்டம் இருக்கு. ஸோ ஒரு ஏற்றம் நடக்கும் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, சங்கடமே படாம உள்ள போவாங்க. விலையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. பணத்த இறக்குவாங்க. ஆனா நம்ம இறக்குவோமா? நம்ம மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, இறக்குறதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அப்போ அந்த நிறுவனம் ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுக்கும். ஸோ அதில இந்த நிறுவனம், அதாவது இந்த ஸ்மால் கேப்ஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பங்கு பெறுவாங்க. ஆனா நம்ம அதில பங்கு பெறாம வந்து இருப்போம். ஸோ அதுதான் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும்போது, லார்ஜ் கேப்ப நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுல எந்த தவறும் இல்ல. ஆனா அதே நேரத்தில நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காதேங்கிறது தான் பலரோட கவலையா இருக்கு. ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு சூழ்நிலையில நமக்கு உருவாகும். ஸோ ஸ்மால் கேப் இல்ல மிட் கேப்ல எதிர்பார்க்காத நேரத்தில ஒரு சான்ஸ் உண்டாகும். அப்படி எதிர்பார்க்காத நேரத்தில ஒரு சான்ஸ நம்ம புடிச்சாலே, ஒரு பெட்டர் ரிட்டர்ன வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட ஒரு ஒரு இதா இருக்கு. ஸோ என்னோட ஒரு நம்பிக்கையா வந்து இருக்கு. ஸோ அதத்தான் வந்து இப்பவும் வந்து நான் இது பண்ணிட்டுருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம். தொடர்ந்து என்னலாம் நடக்குது? ஸோ எப்படி வந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, வேதாந்தா அலுமினியம் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ வேதாந்தா அலுமினியம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 21% வரைக்கான ஏற்றத்த குடுக்கும் அப்படின்னு நுவாமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த 21% அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை. ஸோ இப்ப தான் இந்த வேதாந்தா அலுமினியம் டீமர்ஜ் ஆயி லிஸ்ட் ஆனது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அது இப்ப இருக்கக்கூடிய விலையிலேருந்து கரெக்ட்டா இதோட ப்ரீவியஸ் ஹை லிஸ்ட் ஆகும்போது என்ன ஒரு உச்சத்தில இருந்ததோ, அந்த உச்சத்த சென்றடையும் அப்படின்ட்டு நுவாமா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சூப்பர்ரா நுவாமோ! கசகசன்னு இவனுங்க பாட்டுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ இதில சிலது ஏறிருது, சிலது பார்த்தீங்கன்னா ஏற மாட்டேங்குது. ஏறாதத அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுர்றாங்க. ஏறுனத திரும்ப போட்டு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள பொறுத்தவரைக்கும், ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வந்து பூஸ்ட் இருக்கு. இந்த இந்த வேதாந்தா அலுமினியம் போன்ற நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மக்களிடையே செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஆனா இந்த செல்வாக்கு எத்தன நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு ஆர்வமும் இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கெல்லாம் இப்ப தான் டீமர்ஜ் ஆயி வந்திருக்கு. அலுமினியத்துக்கான டிமாண்ட் எல்லாம் ஓகே இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் பிரைஸ் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அலுமினியத்துக்கான பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பட் இந்த கமாடிட்டிய பொறுத்தவரைக்கும் கண்ட ரேஞ்சுல வாங்குனோம்னா கண்டிப்பா கை சுட்டுக்கிறது நிச்சயம் தான். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த கமாடிட்டி பங்குகள பொறுத்தவரைக்கும். ஸோ இவனுங்க பாட்டுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு கால்ஸ் குடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய சேஃப்டி நம்ம தான் வந்து உறுதி பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிட்ட இருந்து அப்டேட். ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20,500 கோடி கிட்ட 20,450 கோடி பார்த்தீங்கன்னா, அவங்க சத்தீஸ்கரோ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய தெர்மல் பிளான்ட்ல ஸோ முதலீடு பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1600 மெகாவாட் கிட்ட புது ஒரு கெப்பாசிட்டிய உருவாக்க போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தெர்மல் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் ரெனியூவபிள் வருது, ஸோ அது இதுன்ட்டு வந்தாலும் கூட, இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மல் பிளான்ட் அப்படிங்கிறதுக்கு நிறுவனங்கள் முதலீடு பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ டாடா பவர் ஒரு காலத்தில நாங்க தெர்மல கைவிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ திரும்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா, தெர்மல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு கிளியர் கட்டா வந்து சொல்ட்டாங்க. ஸோ இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ என்னைக்கு ரெனியூவபிள் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சிய பெறுதோ, ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா குறைக்கப்படும். இருக்கக்கூடிய தெர்மல் பிளான்ட் அதோட லைஃப் டைம் முடிகிற வரைக்கி தொடர்ந்து இயக்கப்படும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த என்டிபிசி ரீசென்ட்டா ஒரு 350 கிட்ட வந்தது. இன்னும் கொஞ்சம் கூட சரிவடைஞ்சிருந்ததுன்னா, ஒரு சான்ஸ் வந்து ஏற்பட்டுருக்கும் அக்யூமுலேட் பண்றதுக்கு. பட் வரல. ஸோ பார்ப்போம் என்னைக்காச்சும் வந்து வருதான்ட்டு. வருவதற்கான சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் பவர் கம்பெனிஸ் பொறுத்தவரைக்கும் லாங் டெர்ம்க்கு பெட்டரா இருக்கும். ஆனா என்னைக்கு இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது
சுத்தமா வந்து தெரியல. ஏன்னா, இந்த பவர் கெப்பாசிட்டி தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதாவது டிமாண்ட் வந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ, இதனால இப்போதைக்கு பெனிஃபிட் அடையாம இருந்தாலும், விரைவில் நல்ல ஒரு பெனிஃபிட் அடையும் இந்த நிறுவனங்கள் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். பெட்டர் சான்ஸ் கிடைக்கும்போது மட்டும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணா போதும். கண்ட நேரத்துலயும் கொண்டு போய் ரொம்ப ஆர்வத்தோட நம்ம முதலீடு பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ, பெட்டர் சான்ஸ் நமக்கு குடுக்குதா, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பெரிய பெரிய ஒரு பெட்டர் சான்ஸ் நமக்கு கிடைக்குதா, அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா, சான்ஸ் இல்லாதப்ப நம்ம உள்ள போறதுல பெரிய அர்த்தம் இல்லங்கிறது என்னோட ஒரு கணக்கு. ஸோ, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இத பற்றி வரக்கூடிய அப்டேட்ஸ், நிறுவனங்கள பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து விவரிச்சுட்டே இருப்போம். ஸோ, அது கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ஒரு புரிதல உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ, இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!